ஐடியா கீதிகா தான் கொடுத்தாங்க. பேண்ட்ரி டூரை பேண்ட்ரிக்குள்ளே இருந்து வந்து எடுக்கலான்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து எங்களோட பேண்ட்ரி டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நெக்ஸ்ட் வந்து ஹோம் டூர் வீடியோ நீங்கள் கூடிய சீக்கிரத்துலேயே பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து என்னோடய பேண்ட்ரியை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன். பேண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் பேண்ட்ரி தாங்க. நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸில் வாக்கின் பேண்ட்ரி கூட இருக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் பேண்ட்ரி தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உட்டனில் வந்து ஒரு வால் ஹேங்கிங் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து ஹவுஸ் வார்மிங் அப்போ இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வந்தது. அப்போ டெக்கரேஷனுக்காக நம்ம இதெல்லாம் ஒட்டினோம். அது அப்படியே அழகாக இருக்குதுன்னு நான் விட்டுட்டேன், அதை எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ உள்ளே எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் பேண்ட்ரி தான். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த வீடு வாங்கும் போதே இந்த சைட்லேயும் வந்து இந்த எக்ஸ்ட்ரா செல்ஃப்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி இருந்தவங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு இதுவுமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒன்றொன்றும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடிக்கடி மாற்றுவேன். நான் ஒரு 3 months 4 months ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இந்த இடத்துல பெரிய சேஞ்சஸ் எதுவும் வராது, இது அப்படியே தான் இருக்கும். மற்றபடி இந்த கீழே இருக்கிறது, கீழே நம்ம நார்மல் கிராசரி வைக்கிறது, அதெல்லாம் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்குது, சாரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செல்ஃப் இருக்குங்க. நல்லாவே வந்து டெப்த் இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் தான். நாங்கள் பழைய வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோட அளவு ரொம்ப குட்டியாக இருந்தது. பட் ஆனால் இது வந்து நல்லாவே தாராளமாக இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் தான். இந்த ஃபஸ்ட்டு செல்ஃபில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த மிளகாத்தூள் தான். இது வந்து வீட்டு மிளகாத்தூள். எல்லா குழம்புக்கு, வறுக்கிறது, ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்துக்குமே வந்து இந்த மிளகாத்தூள் நாங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து அம்மா அரைச்சி எல்லா வருஷமும் கொடுத்து விட்ருவாங்க. இல்லை எனக்கு காலி ஆகிடுச்சுன்னா 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்சல் அனுப்புவாங்க. இது லாஸ்ட் இயர் கொண்டு வந்தேன், இன்னும் இருக்குது எனக்கு. அதனால் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இதையும் மீறி எக்ஸ்ட்ரா இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்படியே பேக்லேயே பேக்கிங் நம்ம கொண்டு வருவோம்ல, அதையே வந்து அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்போ மோர் தென் 1 yearனா ஃப்ரீசரில் இருந்துச்சுன்னா ஒன்றுமே ஆகாது நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் அப்போ ரைஸ் வாங்க சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து தெரியாமல் ஏதோ மட்டை அரிசியா என்ன அரிசின்னு தெரில. இது ஆக்சுவலாக காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு அரிசி. இது வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி ஏதாவது செய்யலாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு நாள் வந்து கொஞ்ச நேரம் ஊற போட்டு ஒரு புலாவ் மாதிரி பண்ணேன். பட் ஆனால் வேகவே இல்லை. ஒரு 15-20 விசில் விட்டு அதுக்கப்புறம் தான் லைட்டாக வெந்தது. அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னன்ட்டு. அப்படியே அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அதுவும் வீட்டில் ஊரில் அரைச்சி கொடுத்தது தான். ஸோ அது இருக்குது. காலியானதுக்கப்புறம் நான் அது வந்து ரீஃபில் பண்ணிக்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள். ஆக்சுவலாக இந்த மல்லித்தூள் வந்து நீங்கள் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேக் நான் கொட்டி வச்சுருந்தேன் ஊர்லேருந்து கொண்டு வந்ததை. அதுக்கப்புறம் கடையில் வாங்கின மல்லித்தூளாக இடையில கொட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க இதை கொட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொட்டிட்டாங்க. வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது, வீட்டில் அரைச்சது அப்படி கொட்டிட்டாங்க. சரி ஓகே, எனவே யூஸ் தானே பண்ண போகிறோம், அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள். ஸோ இதுக்கு மட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் வந்து வால்மார்ட்டில் கிடச்சிது. ஸோ அதில் வாங்கி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பருப்பு வகையெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து இந்த 4 பாட்டில் வந்து ஐக்கியாவில் வாங்கினது. இது வாங்கி வந்து ஒரு 8-9 வருஷம் இருக்கும். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட்டில் வாங்கினது. இது வந்து இன்னுமே செட்டாக அப்படியே கிடைக்குது. ஆனால் இதோட மூடி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது தனியாக வாங்கினது. இது ஃபஸ்ட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு வச்சுருக்கேன், அப்புறம் துவரம் பருப்பு, உளுந்து. இங்கே பின்னாடி வந்து பாசி பருப்பு இருக்குது. இங்கே காமிக்கிறேன் நான். அப்படியே பாசி பருப்பு இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல வந்து நல்லாவே கேப் விட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று எடுக்கணுன்னா இதை லைட்டாக அப்படி மூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பக்கத்தில் எடுக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி அடுக்கியிருக்கேன். அடுத்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பவுடரு. இது அடிக்கடி நாங்கள் குடிப்போம். அதனால் வந்து இது இப்போ தான் லாஸ்ட் வீக் ரெடி பண்ணேன். இதோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அது இங்கே இருக்குது. அதுக்கு பின்னாடியே வந்து மாவடுன்னா அந்த மாங்காய்லாம் காய வச்சு உப்பெல்லாம் போட்டு நல்லா காய வச்சு கொடுப்பாங்களா, அது மாதிரி அம்மா கொடுத்து விட்டாங்க. அது வந்து இந்த பூண்டு குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாவடு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த இதை அதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த 4 இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் தான் வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம், வால்நட், அப்புறம் பிஸ்தா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் நட்ஸ் வாங்கினோன்னா பெரிய பேக்காக கிடைக்கும். விலையும் வந்து மற்ற கடைங்களை கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து கம்மி, பெரிய பேக்காக வாங்குறதுனால. ஸோ அதனால் வந்து அங்கே வாங்கி இந்த மாதிரி போட்டு வச்சுக்குவோம். தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பாட்டில்ஸில் போட்டு வச்சுருக்கிறதுனால கிளியர் வியூ இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பருப்புலலாம் கூட வந்து நான் உள்ளே வந்து இது போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கப்ஸ் வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை எடுக்கும்போது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 இல்லாததுக்கு வந்து கீழே இருக்கிறத நான் யூஸ் பண்ணிக்குவேன். ரெண்டாவது செல்ஃப் பார்த்துட்டோம். 3வது செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே கீழே இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷீனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் அப்படியே ஒரு செட்டாக வாங்கினேன். ஆக்சுவலாக இங்கேயுமே வந்து கிளாஸில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் என்னவோ கிடைக்கவே இல்லை எனக்கு, நான் நினச்ச மாதிரி. சரி ஓகே, அப்போதைக்கு வீடுக்கு வந்தோன்னே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்றதுனால நான் இது ஒரு செட்டு வாங்கிட்டேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் வேணால் நம்ம அப்படியே பாட்டில்ஸாக மாற்றிக்கலாம். இப்போதைக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக செட்டாகவே வந்து 3 சைஸில் கிடச்சிதுங்க. 4 சைஸ் ஆக்சுவலாக. அது ஒரு பெரிய சைஸு, அப்புறம் வந்து இது ஒரு மீடியம் சைஸு, அதை விட சின்னது, அதை விட சின்னது, அந்த மாதிரி ஒரு 3 சைஸில் 4 சைஸில் இருக்குது. இது வந்து நான் அப்படியே இதை ஃபுல்லாக ஒரே செல்ஃப்லேயே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து இந்த பயிறு வகையெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, இதெல்லாமே கூட வந்து பல்காக தான் வாங்குற மாதிரி இருக்கும். 4 LB 2 LB அந்த மாதிரி வாங்கினோன்னா விலை நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சின்ன பேக் வாங்கினோன்னா நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கினோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனிவே எல்லா வாரமுமே அட்லீஸ்ட் ஒரு 2 நாள்னாவது வந்து நான் இந்த பயிர் குழம்பு வச்சுருவேன். நிறைய நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி பயிர் குழம்பு. ஸோ அதனால வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி போட்டு வச்சுருக்கேன். 2வதுல வந்து அவல், அப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி பாஸ்தா போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓட்ஸு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்பெகட்டி. ஆக்சுவலாக ஓட்ஸும் ஸ்பெகட்டியும் காலி ஆகிடுச்சு, இனிமேல் தான் ஃபில் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு. இதுவும் வந்து இந்தியன் கிராசரியில் வாங்கினது தான். என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி பண்ணுவேன் நான். ஸோ அதனால் வந்து இடியாப்ப மாவு தனியாக இங்கே வச்சுருக்கேன். இது இல்லாமல் தனியாக அரிசி மாவு கூட வச்சுருக்கேன். அப்படியே அந்த இடியாப்ப மாவுக்கு பக்கத்தில் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா சம்பா ரவை, நார்மல் ரவை, சேமியா, இதெல்லாம் அப்படியே லைனாக இருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயா இருக்கும் இல்லையா, மீல் மேக்கர் இருக்குது. எள்ளு வந்து ஆக்சுவலாக அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி பேக்கில் தானே கிடைக்கும். அதில் 2 எப்பயோ வாங்கியிருக்கோம், ஏதோ பண்ணும்போது இந்த முறுக்கு ஏதாவது சுடும்போது பண்ணுறதுக்காக. அது ரொம்ப நாளாக தனித்தனியாக போட்டு வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து தனித்தனியாக எதுக்குடா பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றாவே போட்டு வச்சுட்டேன். நாங்கள் எப்போயாவது தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து 2 கலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன். இதில் வந்து இட்லி பொடி, அதுவும் காலி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட், அரைக்கணும். ஸோ இதுதான் வந்து பேக் சைடில் வச்சுருக்கேன். பேக் முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொள்ளு வாங்கணும். ஆக்சுவலாக பட்டாணி, இந்த தட்டைப்பயிறு இருக்குல்ல, அதுலேயே வந்து குட்டி குட்டி தட்டைப்பயிறு, நம்ம ஊர் தட்டைப்பயிறு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தட்டைப்பயிறு. இது வந்து இதுவும் தட்டைப்பயிறு தான், ஆனால் வந்து இது வெள்ளை தட்டைப்பயிறு எனக்கு தரல. எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி குட்டி தட்டைப்பயிறு தான் கிடைக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இது வாங்கி நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டோம். அதனால் இந்த தட்டைப்பயிறு, அப்புறம் ராஜ்மா, சுண்டல். ஸோ இதெல்லாமே வந்து எங்களோட ஃபேவரெட்டுங்க. எல்லாருமே நாங்கள் 4 பேருமே நல்லா சாப்பிடுவோம். இதில் குழம்பு தான் வைப்பேன் மோஸ்ட்டாக. ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்ட்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் தோசைக்கெலாம் கூட சுண்டல் குழம்பு, தட்டைப்பயிறு குழம்புலாம் வச்சா கூட சாப்பிட்டுக்குவாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, பாசிப்பயிறு, கடலை. ஆக்சுவலாக பாசிப்பயிறு இங்கே இருந்தது, இப்போ தான் மாற்றி வச்சுட்டேன் தெரியாமல். ஸோ இதெல்லாமே லைனாக முடிஞ்சுதான். அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு கஞ்சி வச்சுருக்கேன். இந்த கொள்ளும் சீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்து, மிளகு எல்லாம் போட்டு வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இடையில எனக்காவது போட்டு கொடுப்பேன், நல்லாயிருக்கும் இந்த கொள்ளு கஞ்சி. அப்புறம் இதில் சியா சீடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணுறது.
இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைப்பாக்கட்டி ஸ்டைலில் நான் பண்ணுவேன், சீரக சம்பா ரைஸ் வச்சு. நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கான பிரியாணி மசாலா மெஷர்மெண்ட்டோடு எழுதி வச்சுருக்கேன். எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ இது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் மறந்துடுவோம்ல நம்மளே, அதனால் வந்து எழுதி வச்சுருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா ஐட்டத்துக்குமே இங்கே வந்து 2 மெஷரிங் ஸ்பூன்ஸ் வச்சுருக்கேன். இதை எடுக்கும்போது இந்த ஸ்பூன்ஸ் நம்ம யூஸ் எல்லா செல்ஃப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராபெரி கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீரக சம்பா ரைஸ் வச்சுருக்கேன். இது வந்து எங்கே கிடைக்குதுன்னு கொஞ்சம் வீடியோஸ்லாம் கேட்டிருந்தீங்க. நார்மலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இந்தியன் கிராசரி இருக்குங்க, அவங்க கிடைக்கிது. எல்லா இந்தியன் கிராசரிலையும் இப்போ கிடைக்கிது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராபெரி கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு லாவண்யா வந்து நம்மளோட ஹவுஸ் வார்மிங்க்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருந்தாங்க. அவங்க இங்கேருந்து மூவ் பண்ணி வேறு ஊருக்கு போகிறப்ப எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. இதை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை அப்படியே அப்போ இருந்தே வந்து இந்த ரைஸ் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சுகர் வச்சுருக்கேன். இந்த கேனிஸ்டர் செட் வந்து அப்படியே வந்து காஸ்கோவில் வாங்கினோம். இதுவும் வாங்கி ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருந்தேன். அப்புறம் என்னென்னா எனக்கு ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருந்தது கவுண்டர் டாப்பு. அதனால் வந்து நான் பேண்ட்ரிக்கு இதை மூவ் பண்ணிட்டேன். இதில் வந்து சுகரு, அப்புறமா வந்து வரமிளகா, அப்புறமா வந்து இதில் புளி இருக்குது. இது 3 இங்கே அப்படியே வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே வந்து ஒரு மெஷரிங் ஸ்பூனும் போட்டு வச்சுருக்கேன் பெருசாக. ஸோ எடுக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மேலேயே வந்து நான் இந்த சப்பாத்தி தரட்டுற கட்டையும் அதோட ரோலருமே அங்கேயே வச்சுட்டேன். ஸோ அப்புறம் அப்படியே வந்து கீழே இருக்கிற லாஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக இந்த சில்வரில் வந்து இந்த மாதிரி அரிசி போடுறதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். இது எங்கே வாங்கினேன்னா ஜேசி பென்னியா மேசஸான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு மாலில் வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்போ ஆஃபர் போடுவாங்க. அந்த மாதிரி ஆஃபரில் $10-15 வாங்கினோம். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதில் வந்து குக்கிங்லாம் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ நான் அதனால் வந்து இதில் வந்து சாப்பாடு அரிசி, இட்லி ரைஸு, இதில் வந்து பாஸ்மதி ரைஸ், இது 3 வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு நல்ல யூஸ் ஆகுதுங்க. நிஜமாக சொல்லணுன்னா வந்த புதுசில் அரிசியை எங்கே போட்டு வைக்கணுன்றது இவ்வளோ பெரிய டப்பாவே நமக்கு கிடைக்காம இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து இது பார்த்து வாங்கினேன். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் டீ பேக்கெட்டும் காஃபி பவுடரும் வச்சுருக்கேன். இது வந்து இதுவுமே காஸ்கோவில் வாங்குறது அப்படி பல்காக கிடைக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு இப்படி வச்சாருச்சு. நெக்ஸ்ட்டு கீழே தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லைனர் போட்டால் அது வந்து எடுத்துகிட்டே வருது. அதனால் லைனர் போடாமல் தான் இந்த இடத்த நான் வச்சுருக்கேன். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம ரீஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அந்த கிராசரி தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஓப்பன் பண்ணாதது. இதில் இருக்கிறது எல்லாமே, இது ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுது. இதில் காலியாக தேவையானது இதில் எடுத்து போட்டு ரீஃபில் பண்ணிக்குவேன் நான். ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து எவ்ரி வீக்கு ப்ரெட்டு, அப்புறம் ஏதாவது சிப்ஸ் வாங்குறாங்க, இல்லை இந்த டேட்ஸு, இதெல்லாமே வந்து இந்த பேஸ்கெட்டில் போட்டு முன்னாடி வச்சுக்கிறது. பின்னாடி இருக்க இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டஃப்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸு, இதெல்லாம் வந்து இந்த மொரிங்கா பவுடரு, அப்புறமா வந்து அஸ்வகந்தா பவுடர், அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த பவுடர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பவுடர்லாம் இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து டர்மரிக் பவுடர். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஊர்லேருந்து மஞ்சள் தூள்லாம் அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இது வந்து இந்த ஹவுஸ் வார்மிங் அப்போ வாங்கி கொடுத்தது. தட்டில் வச்சாங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அதுதான். அதெல்லாம் காலியானதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே இங்கே வந்து இந்த பேஸ்கெட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சமைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே இந்த சைடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோரில் வந்து இந்த மாதிரி ஒரு செல்ஃப் மாதிரி அவங்களே வந்து ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு இதை பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகுது. ஏன்னா அந்த சைடு மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு இடமே பற்றி இருந்திருக்காது. இந்த செல்ஃப் இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே ஹெல்ப் ஆச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த 2 செல்ஃபுமே வந்து ஸ்நாக்குக்காக வச்சுட்டேன்.
இது வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும். என்ன ஸ்நாக் வாங்குகிறோமோ இல்லை வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதை வந்து இதில் போட்டு வச்சுக்குவேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நான் அகெயின் சொன்ன மாதிரி வால்மார்ட்டில் வாங்கினது. இதில் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இதுதான், இந்த மூடியில் வந்து இந்த மாதிரி இருக்கும், தனித்தனியாக ஓப்பன் ஆகிற மாதிரி. அது மட்டும் பிடிக்காது. பட் ஆனால் அதுவும் இப்போ பழகிடுச்சு, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி இதுவுமே பழகிடுச்சு. கீழே வந்து இதெல்லாம் கடையில் வாங்கினது தாங்க. மிக்சரு, காரா பூந்தி, இது என்னது இந்த குட்டி குட்டி கடலைப்பருப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து இது கீதிகாக்கு பிடிக்கும் இந்த காரா பூந்தி கடலைப்பருப்பெல்லாம். ஸோ அதனால் வந்து அது அடிக்கடி வாங்குவோம் நாங்கள், அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்கே வந்து இது காலையில் இல்லை ஈவினிங் வந்து டீயெல்லாம் குடிக்கும்போது ரஸ்க் தொட்டு சாப்பிடுவாங்க. பிஸ்கெட்லாம் வாங்கினா பேக்கெட் ஓப்பன் பண்ணி இதில் ஃபுல்லாக கொட்டி வச்சுருவேன். ஏன்னா இவங்க ஒரு பிஸ்கெட் 2 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அது ஃபுல்லாக அப்படியே காற்று போய் ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா, அதனால் வந்து இதில் போட்டு வச்சுருவேன். சம்டைம்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா பேக்கோடையே உள்ளே வச்சுருவேன் நான். ஒவ்வொன்றா யூஸ் பண்ண நம்ம காலி ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் வந்து மக்கானா போட்டு வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் உள்ளே இருந்ததுன்னா நம்ம என்ன இருக்குன்னே தெரியாமல் அதை வந்து யூஸே பண்ணாமல் போயிடுவோம். ஸோ அதனால் வந்து முன்னாடி வச்சுருக்கேன், எடுத்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் பவுடரு, சின்னமன் பவுடரு, ஓமம், அப்புறமா வந்து இது பேர் என்னது மறந்து போச்சே, ஐயோ இது பேர் என்னன்னு மறந்து போச்சு ஆக்சுவலி. இது வந்து இந்த பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம குருமா அதெல்லாம் பண்ணும்போது போடுவோம்ல அந்த இது, சாதி பத்திரியா சம்திங் அந்த மாதிரி, அது என்னன்னு மறந்து போச்சுங்க. ஸோ அதோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், டக்குன்னு மறந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் இந்த பம்கின் சீடு, அந்த சீட்லாம் வந்து வாங்கி எல்லாம் காலி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை ரெண்டையுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து முந்தா நாள் தான் பண்ணேன், அதில் வந்து நிறைய இருக்கிறது வந்து அங்கே அடுப்பு பக்கத்துலேயே நான் வச்சுட்டேன், சில்வர் கண்டெய்னரில் ஊற்றி. இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது வந்து பே லீஃபு, அப்புறமா அப்பளம், இது கீதிகாவோட ஃபேவரட் அப்பளம், எப்போயாவது தான் வாங்குவோம். இந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா, அப்புறமா வந்து கோகோ பவுடரு, அப்புறம் இது வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு பவுடர் நம்ம இது பண்ணுறது பபிள் டீ பண்ணுறதுக்காக வாங்கினோம், அது இருக்குது வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டு, அப்புறம் இங்கே வந்து குங்குமப்பூ இருக்குது, அவ்வளோதான். இது மட்டும்தான் இங்கே இருக்குது, அவ்வளோதாங்க. இதுதான், இப்படி தான் நான் வந்து என்னோடய பேண்ட்ரியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எங்களோட பேண்ட்ரி ஆர்கனைசிங் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பண்ணதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.